இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடக லக்னம். கடக லக்னத்துக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் என்னங்க? துலாம். இதுதான் 4ஆம் இடம். இதுதான் 4ஆம் இடம் வரும். 3 4. இது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தா இது மேற்கு பகுதி. இது மேற்கு. அப்ப இங்க நமக்கு ராசிப்படி என்ன வருதுங்க? மேற்கு தான் வருது. இந்த வாஸ்து நம்ம படியும் இந்த திசைகள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தான் வருது. அப்ப இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு நீங்க ராசியும் எடுத்துக்கலாம். மேற்கு பார்த்த வீடு சிறப்பா இருக்கும். சரி, மேற்கு பார்த்த வீடு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுவே எப்படிப்பட்ட வீடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிசமமான இடமா இருக்கும். மேடும் பள்ளமுமா இல்லாம சரிசமமா இருக்கக்கூடிய இடங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அழகழகான பில்டிங்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல தான் இவங்க வீடு வாங்குவாங்க. கடகலக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி தான். 4ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியா வர்றார். பாதகாதிபதியா போயிடுறாரா? அப்ப இடம் வாங்கி வீடு கட்டினதுக்கு அப்புறம் என்னங்க? 11ஆம் இடம் பாதிக்கப்படும். மூத்த சகோதர உறவு பாதிக்கப்படும். அது அக்காவா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம். இங்க இடத்துல மாந்தி இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கணும். மாந்தி அந்த இடத்துல இருந்தால், இங்க மாந்தி எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்கும்? சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ளதான் ஏதோ நட்சத்திரத்துக்குள்ள வரும். அப்ப கடக லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தா, சித்திர நட்சத்திரத்துல இருந்தா 5 10ஆம் பாவம் பாதிக்கப்படும். குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்காது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாத சொத்தா இருக்கும். பூர்வீக சொத்துல இவங்க போய் வீடு கட்டக்கூடாது. மாந்தி 5ஆம் சித்திரையில் நின்னா. அடுத்தது மாந்தி சித்திரையில் நின்று 4ஆம் இடமா இருந்தா வீடு கட்டினதுக்கு அப்புறம் தொழில் கண்டிப்பா பாதிக்கும். வீடு கட்டினதுக்கு அப்புறம் கண்டிப்பா தொழில் ரீதியான சரிவுகளை அவங்க சந்திக்க மாதிரி வருவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல கௌரவ குறைச்சல் ஏற்படும், மரியாதை குறையும். இப்போ ஒரு போஸ்டிங் போக வேண்டி இருக்கும், வீடு கட்டினதுக்கு அப்புறம் ப்ரமோஷன் வராது, நின்று போயிடும். குழந்தைங்களால மன உளைச்சல் ஏற்படும். குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் பிள்ளை என் பேச்சு கேட்டு இருந்தான், வீடு கட்டி வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை என் பேச்சையே கேட்கறது இல்லை. அது 5ஆம் இடங்கிறது முதல் குழந்தை இல்லையா? இப்போ முதல் குழந்தை பாதிப்பு கொடுக்கும். முதல் குழந்தைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களையும் தடுக்கும். இப்போ ஒரு அப்பா பேர்ல வீடு இருக்கு அப்படின்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ண முடியாம கஷ்டப்படும். எங்க பையனுக்கு வீடு கட்டினாதான் பொண்ணு கொடுப்பேன்ட்டாங்க, அதனால நாங்கள் வீடு கட்டிட்டோம். ஆனால் வீடு கட்டினதுக்கு அப்புறம் வீடும் கட்டிட்டோம், ஆனால் கல்யாணம் தான் நடக்க மாட்டேங்குதுங்க. நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா? வீடு இல்லை வீடு இல்லைன்னு கேட்டுட்டாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு வீட்டில் வீடு இல்லாத பையனுக்கு எப்படி கொடுக்கறது? வீடு ஓட இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஒரு பொண்ணு கொடுக்கணும்னா வீடு இருந்தால் தான் இன்னைக்கு பொண்ணு கொடுப்பான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. சொந்த வீடு வேணும்னு கேட்குறாங்க, சொந்த வீடு இல்லைன்னா பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறது இல்லை. சரி, சொந்த வீடு கட்டிட்டாங்க, கல்யாணம் ஆகுதுன்னு பார்த்தா ஆகிறது இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த 5 10ஆம் இடம் அந்த நட்சத்திரத்துல மாந்தி நின்றுச்சு அப்படின்னா வீடு கட்டினாலும் கல்யாணம் ஆகாது, அந்த கௌரவத்தை கொடுக்காது. குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முறைப்படி நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாதிப்பு கொடுக்கும். காதல் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பை கொடுக்கும். 5ஆம் இடம் மனசு சார்ந்த விஷயங்கள்ல அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு பாதிப்பு கொடுக்கும். அப்ப அந்த மேற்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல மேற்கு பகுதியில அந்த தோஷம் இருக்கும். அப்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை, அந்த மாந்தி சாபத்தை நிவர்த்தி பண்ணணும். இது நீங்க இப்படி இருந்தது அப்படின்னா
நீங்க அந்த இடத்துல போய் பிரசனம் போடும்போது அது எக்ஸாக்டா நமக்கு காட்டும், இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அடுத்தது விசாக சுவாதி நட்சத்திரத்துல, ராகுவுடைய நட்சத்திரத்துல. அப்ப மாந்தி ராகுவுடைய நட்சத்திரத்துல இருந்தா சும்மா சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தாங்கிற மாதிரி கம்முன்னு அமைதியா இருந்தவங்களை பிடிச்சி வீடை கட்ட வச்சு வீட்டை மிகப்பெரிய அளவுல கட்டி அதனால பெரிய மன உளைச்சல். அந்த ராகு எந்த இடத்துல அவங்க ஜாதகத்தில் நிக்குதோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஜாதகருக்கு கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு ராகு லக்னத்திலே இருக்குன்னு வச்சுங்களேன், வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஜாதகருக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ராகுனா மூச்சு, 4ஆம் இடம் என்பது நுரையீரல். இப்ப நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் நின்னா. அடுத்தது குரு விசாகம், 6 9ஆம் அதிபதி, 6க்கும் 9க்கும் உடையவர். அப்ப அப்பாவுக்கு பாதிப்பு கொடுக்கும், கடனால பிரச்சனைகளை கொடுக்கும், நோய் வரும், வழக்கு வரும். இந்த சொத்துனால நமக்கு வழக்கு வரும். அந்த அந்த சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கேஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு வந்துடும். கேதுனாலும் வழக்கு தான். அப்ப அங்க கேதுவோ மாந்தியோ இருந்தா சுத்தம் கேட்கவே வேண்டாம். இந்த ராகு நட்சத்திரத்துல மாந்தி வைக்கிறது, கேது நட்சத்திரத்துல மாந்தி வைக்கிறது, இதெல்லாம் கடுமையான சாபத்தை கொடுக்கும், பூர்வீக சாபத்தை கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம அது வழியே தான் வந்திருக்கோம். வாங்கக்கூடிய இந்த சொத்துமே எப்படி இருக்குன்னா நமக்கு அந்த மாதிரியான ஒரு சாபம் உள்ள சொத்தா மாறிடும். சரி, அடுத்தது விசாக நட்சத்திரம். புரிஞ்சுதா? இப்ப இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரொம்ப கவனமா வாசல் வைக்கணும். 4ஆம் அதிபதி எங்க இருக்கார், அவர் என்ன நட்சத்திரத்து சாரத்துல இருக்கார், அவர் எந்த வீட்டுல இருக்கார், எந்த வீட்டை பார்க்கிறார், இருக்கிற வீட்டுக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான இடங்களை இவங்க வாங்கினா, வீடு கட்டினா இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது சிம்ம லக்னம்.